உங்க ஆஃபீஸ்ல டெட்லைன எல்லாருக்கும் முன்னாடியும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பரபரப்பா ஓடுறவரா நீங்க? உங்க கலீக்ஸோட வேலை உங்க வேலைய விட பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா, உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதா? அப்போ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஹை பிபி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் சொல்லல. டாக்டர் மேயர் ஃப்ரைட்மன் அப்படிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட் அவரோட ரிசர்ச் மூலமா இத சொல்லியிருக்காரு. மனுஷங்கள 2 டைப் ஆஃப் பெர்சனாலிட்டீஸா பிரிக்கலாம். டைப் ஏ, டைப் பி. இந்த டைப் ஏ பீப்பிள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஹைலி காம்படிட்டிவா இருப்பாங்க. ஏதாவது பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சிரணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருப்பாங்க. பொறுமை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஒரு வேலை செய்யும்போது ரொம்ப பரபரப்பா செய்வாங்க. எதுக்குமே பொறுமை இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அவங்கள அவங்களே வொர்க்கஹாலிக் அப்படின்னு நெனச்சுப்பாங்க. பட் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அவங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கைண்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி அவங்க பாடிய எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லயே வச்சிருக்கும். அதோட ரிசல்ட்டா அவங்களோட பிளட் பிரஷர் எப்பவுமே ஹையா இருக்கும். நமக்கு கொஞ்ச நேரம் கோவம் வந்தாவே நம்மளோட பிபி ரைஸ் ஆயிடுது. அப்போ ஈஸியா அவங்களோட பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. கார்ட்டிசால், அட்ரினலின் ஹார்மோன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா பாடியில இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகும். அப்போ ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டைப் பி பெர்சனாலிட்டி பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸ்ட் அண்ட் ஈஸி கோயிங்கா இருப்பாங்க. லைஃப்ல வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. பரவால்ல, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூடா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. அதிகம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும். ரொம்ப கோவம் பட மாட்டாங்க. ரொம்ப டாலரேட் பண்ணிப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது, அவங்களால டெய்லி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸ வந்துட்டு அவங்களால பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க டைப் ஏவா? டைப் பியா? சப்போஸ் டைப் ஏவா இருந்தா, உங்களோட பெர்சனாலிட்டிய மாத்திக்க நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. சப்போஸ் நீங்க டைப் ஏவா இருந்தா அதை எப்படி உங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறது அப்படிங்கறத நான் அடுத்த வர வீடியோஸ்ல போடுறேன். தேங்க்யூ.